பொருள் எழுதுங்க. இறைவன், அதாவது இந்த திருப்படையாட்சியை படிக்கிறவங்க கவனிக்க வேண்டியதுன்னு ஒரு செய்தி முதல் மந்திரத்துக்கு பதிஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு மந்திரத்திനും கடைசி வரைக்கும் பொருள் சொல்லிட்டு தான் பொருள் சொல்ல ஆரம்பிக்கணும். உதாரணமாக முதல் மந்திரத்தில் மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிலேங்கிறதுக்கு பொருள் சொன்ன பிறகு தான் மற்ற வரிக்கு பொருள் சொல்லணும். இந்த பதிகம் மட்டும் அப்படி பொருள் பார்க்கணும். ரெண்டாவது மந்திரத்தை எடுத்திங்கன்னா ஏருடையான் என ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே அப்படி சொல்லிட்டு தான் மேலே போகணும். பொருளே அப்படி தான் வரும். நீங்கள் அதை கவனிச்சுக்கிட்டணும். பொருள் சொல்லலாமா? பொருள் பாருங்கள், அப்படி தான் வரும். இடப வாகனம் உடையவனாகிய, இடப வாகனம் உடைய அல்லது காளை வாகனம் உடைய, இறைவன் என்னை அடிமை கொண்டவன், என் அறிவில் புகுந்து அவன் நிலைத்து விட்டால் கீழ்க்கண்டவை நிகழாது என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். இந்த செய்யுள் வந்து பன்னிரு சீர் களிநெடில் ஆசிரிய விருத்தம்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, அந்த மடித்து எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அது ரெண்டையும் சேர்ந்து ஒரு வரியாக கருதணும். ஒரு வரி பார்த்திங்கன்னா அந்த அரை வரியில் 6 வார்த்தை இருக்கணும். கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு கழிப்பன ஆகாதேங்கிறது தமிழ் இலக்கணப்படி 6 வார்த்தை இருக்கணும். ரெண்டையும் சேர்த்திங்கன்னா அதுக்கு பேர் தமிழ் இலக்கணத்தில் வந்து இப்போ நீங்கள் பன்னிரு சீர் அரிசீர் களிநெடில் ஆசிரிய விருத்தம்னு ஒரு விருத்தம் வரும். அதுக்கு பிறகு வந்து சீரை எண்ணி எண்ணி அந்த பேர் மாறாமல் வரும். அரிசீர் களிநெடில் ஆசிரிய விருத்தம், எடுசீர் களிநெடில் ஆசிரிய விருத்தம், எண் சீர் களிநெடி ஆசிரிய விருத்தம். அதில் இது எத்தனை சீர்? ஆமாம், களிநெடியில் ஆசிரிய விருத்தம். இந்த இலக்கணமெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சு படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம கடைசி வரைக்கும் பொருள் எழுதிட்டோமா, நம்ம ஒரு கணக்குக்கு நமக்கு புரியறதுக்காக வரின்னு வச்சுக்கிடுவோம். 2, 4, 6, 8 வரி அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு புரியறதுக்காக எத்தனை வரின்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. தமிழ் இலக்கணப்படி எத்தனை வரி தான் இதில் எத்தனை வரி தான் இருக்குது? 4 வரி தான் இருக்குது இலக்கணப்படி. ஆனால் நமக்கு புரியறதுக்காக 8 வரின்னு வச்சுக்கிடுவோம். இப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஒவ்வொரு வரிக்கும் நம்ம பொருள் தனியாக எழுதுனா தான் இது உங்களுக்கு நல்லா புரியும், மனசில் பதியும். முதல் வரி என்னது? சரி, அதையே முதல் வரியாக வேணால் வச்சுடுங்க. அது முதல் வரி. அதை முதல் வரியாக வச்சிங்கன்னா குழப்பிட வேண்டாம். அதை விட்டுருங்க, ஸ்டாண்டர்டாக விட்டுருங்க. மீதி இருக்கிறதுலேருந்து ஒவ்வொரு வரியாக போடுங்க. ஆமாம், அது 1வது வரி. 1வது வரிக்கான பொருள் சொல்கிறேன். உயிருடன் உடம்பும் ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் 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 சரியா? இனி தோன்றுவதில்லை. எனவே ஒடுங்குவதும் இல்லை. சரியா? அதை நான் கடைசியில் பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல எழுதுங்க. தோன்றுவதில்லை, ஒடுங்குவதும் இல்லை. அடுத்த வரி சொல்லுங்க. அதற்கு பொருள் எழுதுங்க. 2வது நம்பர்னு போட்டு எழுதுங்க. இது உங்களுக்கு ஈஸியான ஐடியா. 2ஆம் நம்பர் போட்டுவிடுங்க. அடியாருக்கு அடியேன் என்று சொல்லி ஓய்வு பெறும் செயல்கள் இனி நிகழாது. வரி 3 சொல்லுங்க.
கண்டை நிறைந்தெழு தாயென வந்த கணக்கது ஆகாது. அதுக்கு பொருள் எழுதலாம். கண்டை நினைக்கின்ற தாய்ப்பசு போல உயிர்களிடத்தில் கருணை காட்டச் செல்லுதல் இனி நிகழாது. அடுத்த வரி காரணமாகும் அனாதி குணங்கள் கருத்துருமாகாது. காரணமாகும் அனாதி குணங்கள் கருத்துருமாகாது. எத்தனாவது பாயிண்ட்? மனம் முதலியவற்றிற்கு காரணமாகின்ற முக்குணங்கள் இனி அறிவுடன் பொருந்தாது. அடுத்த வரி எழுதுறீங்களா? பாயிண்ட் நம்பர். இது நல்லது இது தீயது என்று ஆராய்ந்து கலங்குதல் இனி இல்லை. அடுத்தது அடுத்த வரிக்கு பொருள் எழுதுங்க. நாம் அடியாரோடு செல்ல கருதுதலும் இனி நிகழாது. அடுத்தது அதற்கு பொருள் எழுதுங்க. அமுதம் போன்ற அன்பிற்குரிய இறைவனை அடைதலும் நிகழாது. இந்த மந்திரத்துக்கு பொருள் பார்க்கறது ஒரு பெரிய சவாலுங்க. இந்த தடவை கொஞ்சம் எளிய முறையில் போட்டாச்சு. இந்த தடவை நான் நடத்தும்போது கொஞ்சம் பொருளை மாற்றிட்டேன், முறையை மாற்றிட்டேன். இப்போ கடைசி வரிக்கு பொருள் சொல்லுங்கள். இடபவாகனுடைய இறைவன் நம்மை அடிமை கொண்டவன், அவன் எனக்குள்ளே புகுந்துட்டான். மாணிக்கவாசகர் சொல்கிறார், என்னுள் புகுந்துள் தான் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே நம்ம யார் மேலே மட்டும் வச்சு தான் பார்க்கணும், அவர் மேலே மட்டும்தான் வச்சு பார்க்கணும். இப்போ ஒவ்வொன்றா வாங்க. ஒன்றினோடு ஒன்று ஓர் ஐந்தினோடு ஐந்து உயிர்ப்பதும் ஆகாது. என்ன சொல்கிறாருன்னா, உயிர் கூட ஐம்பொறி, ஐம்பொறி கூட ஐம்புலன், இதெல்லாம் சேர்றது இனி கிடையாதுங்கிறார். சேர்றது பிரிகிறது ஒடுங்கிறதுலாம் இனிமேல் என்ன தெரியாது, ஏன்னா பிறவி இல்லை. புரிஞ்சுட்டா? அடுத்தது என்ன சொல்கிறாரு? உன்னடியார் அடியவும் என உயர்ந்தன ஆகாதே, உன்னுடைய அடியார்களுடைய அடியார்க்கு அடியோம் என்று இனி உயர்தல் நிகழாது. ஏன்னா இவர் இறைவன் திருவடிக்கே போயாச்சு. இனி சிதம்பரத்து அடியார், திருவண்ணாமலை அடியார், திருச்செந்தூர் அடியார்னு அடியார்களெல்லாம் இனி முடியாது, பார்க்க முடியாது. திருக்கூட்டம் கிடையாது, எங்கே போயாச்சு, அதனால் அது எனக்கு கிடையாதுங்கிறார். கண்டு நினைந்தழி தாயென வந்த கணக்கதும் ஆகாதே. கண்ணுக்குட்டியை நினைக்கிற தாய்ப்பசு மாதிரி பிறருக்காக இறக்கப்பட முடியாது. ஏன்னா இறக்கப்படணும்னா நம்ம உடம்போடு இருக்கணும். மாணிக்கவாசகர் அவர் எதோட கலந்தாச்சு? திருவடி. அது கடைசி வரி தான் சொல்லுதில்ல, ஏருடையான் என்னை ஆளுடையான் என்னுள் புகுந்திடிலே. இறைவன் எனக்குள்ள புகுந்துட்டான். அடியார்கள் கூட எப்படி இருக்க முடியும்? யாரோட கறந்தாச்சு? எனக்கு அதாவது ஜீவன் முக்தருத்தான திருக்கூட்டம் உண்டு. இவர் எந்த நிலைக்கு சீவ உபாதி ஒளிதல்ன்ட்டார். அந்த பிற்கால தலைப்பு பாருங்க. உயிரினுடைய தன்னுடைய இருப்பையே இழந்துட்டு, தன் இருப்பையே உயிர் இழந்துட்டு. மாணிக்கவாசர் உடம்போடு தான் இருக்கிறாரு, ஆனால் அவருடைய நிலை என்னதுன்னா திருவடியில் கலந்ததுக்கு சமமாயிட்டார். நமக்கு இப்படி பாருங்களேன், நமக்கு குருலிங்க சங்கமும் ஒரு சாதனம் தான். ஆனால் மாணிக்க வாசகருக்கு அந்த சாதன நிலையும் கடந்துட்டார்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். குருலிங்க சங்கமும் நமக்கு ஒரு சாதனம் தான். மாணிக்கவாசகர் எதையும் கடந்துட்டார், அதை சாதனமாக கொள்கிற நிலையும் கடந்துட்டார். அதுதான் அவர் சொன்னார், இறைவன் எங்கே புகுந்தாச்சுன்ட்டார்.
என் அறிவில் ஆ புகுந்திடிலே. என்னுடைய உடம்புக்குள்ளே புகுந்துட்டாருன்ட்டார். அடுத்த வரி கன்றை கன்றைன்னு அந்த ஒவ்வொரு வரியாக பார்த்துக்கிட்டே வாங்க. மனம் முதலியவற்றிற்கு காரணமாக முக்குணங்களால் அறிவில் பொருந்துதலும் இல்லை. மனமும் கிடையாது, 3 குணமும் கிடையாது, 3 குணங்கள் அறிவில் பொருந்துதல் இல்லை. ஏன்னா இப்போ மாணிக்கவாசர் இருக்கிற நிலையில் இறைவனுடைய எண்குணங்கள் அவர் மேலே பதிகிற ஸ்டேஜில் இருக்கிறாரு. இறைவன் எண்குணங்கள் மாணிக்கவாசகர் மேல் பதிந்து அதில் பேரின்பத்தை என்ன செய்கிற இடத்துல இருக்கிறாரு? எண்குணங்களில் ஒன்றாகிய பேரின்பத்தை அனுபவிக்கிற இடத்துல இருக்கிறாரு. இப்போ எந்த குணத்துக்கு அங்கே வேலை இல்லை, முக்குணத்திற்கு வேலை இல்லை. அதை அவர் சொல்கிறாரு. இது நல்லது இது தீயது என்று ஒன்றினை ஆய்ந்து கலக்கம் அடைதலுக்கு வழியே கிடையாது. நமக்கு ஒரு பாட்டே இருக்குது, சிவபிரகாசத்தில் இருக்குது, சித்தியாரில் இருக்குது. அவங்க நியமங்களை என்ன செய்து போயிடுவாங்க? கடந்து போயிடுவாங்க. இதை செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கும் அவங்களால முடியாது. இது வேண்டாம் என்று அவர்கள் வலிந்து விடவும் மாட்டார்கள், வலிந்து பிடிக்கவும் மாட்டார்கள். தூங்குபவன் கையில் இருக்கிற பொருள் கை நழுவுவதைப் போல இந்த நியமங்கள் ஆச்சாரங்கள் எல்லாம் யாரை விட்டு கை நழுவி போயிடும்? அவங்கள விட்டு கை நழுவி போயிடும். அதையும் நான் மடத்தூரில் பேசினேன். இப்போ ஒரு சிவனுடைய இப்படியே வெளிப்படையாகவே பேசினேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, எந்த தீக்கை வாங்கினவர் யார் காலில் விழலாம்? இது ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு. எந்த தீக்கை வாங்கினவங்க யார் காலில் விழக்கூடாது? ஒரு வெளியூரில் கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏப்பா ருத்ராட்சம் கட்டியிருக்கிறாரு, திருநீர் பூசுதக்கிறன்னா கும்பிட வேண்டியதானப்பா, இதெல்லாம் எந்த ஊர் நியாயம்? இதெல்லாம் இவ்வளோ பெரிய தவறு. இந்த ஆராய்ச்சிக்கே நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆசிரியரோ மாணவரோ என்னை வணங்குன்னு சொல்கிற இடத்துல தான் தப்பு தொடங்குது. புரியுதா? வணங்குறாங்க, வணங்காமல் போகிறாங்க, அதை கண்டுக்கிடாமல் போகிற இடத்துல தப்பு தொடங்காது. எப்போ தப்பு? என்னை நீங்கள் வணங்கி ஆக வேண்டும் என்று சொல்கிற இடத்துல தான் எது தொடங்குது? தப்பு தொடங்குது. அப்போ இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, நான் சொன்னேன், ஐயா இருந்தாங்க, ஐயாவை போல் குருமார்கள் தான் அதை முடிவு செய்ய முடியும். நாம் என்ன செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது. இது தப்பு ரைட்டுன்னு சொல்கிறோம்னா அப்போ உங்களுக்கு இப்போ 14 சாத்திரம் தெரியுமா சார்? ஒரு லாவை இந்த சட்டப்படி இது தவறுன்னு பேசணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? லா தெரியணுமில்ல. அல்லது அந்த லாவை எடுத்து கையாளுற ஜட்ஜாக நீங்கள் இருக்கணுமில்ல. நீங்கள் ரெண்டுமே இல்லாமல் எப்படி நீங்கள் இது தப்பு முடிவுங்கிற? அப்போ நீதிமன்றமே வேண்டாமே, அப்போ சட்டப்படிப்பே வேண்டாமே, நீதிபதி பதவியே வேண்டாமே. கேட்குறாங்க, எந்த தீக்கை வாங்கியவர் யாரை வணங்கலாம்? சரிதானுங்களா? இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னது? அதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பேசினேன். இதை நம்ம பெரிய வகுப்பில் பேச முடியாது. பெரிய வகுப்பில் உள்ளவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, வந்தோமா பாடத்தை படித்தோமா போகிறோம், நோயாகவே இருக்கட்டும்னு நினைப்பாங்க. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நோயாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை நம்ம பேசி என்ன ஆக போகிறது? நோய் எதாவது தெரியணும், நமக்கு நோயாக தெரியணும். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுதான் அவர் சொல்கிறாரு. நல்லது எது? இதெல்லாம் பதிவாக பாடத்துக்குரியது மட்டும் பதிவாக இருக்குது. சரியா? அடுத்தது, நாம் எல்லாம் அடியாரோடு உடன் செல்ல கருதலும் இயலாது. இனி எல்லாரும் சேர்ந்து போகலாங்கிறது கிடையாது. எப்படி போகிறது? இறைவன் இவர் உள்ளத்தில் கலந்துட்டாருங்க. இன்னும் உள்ளத்தில் கலக்காதவங்களே எப்படி சேர்த்து கூட்டு போக முடியும்? சைவத்தில் அதுக்கு இடமே கிடையாது. சைவத்தில் அதுக்கு இடம் எங்கோ ஒரு இடத்துல ஆச்சாள்புரத்தில் ஞானசம்பந்தர் எல்லாரையும் மோட்சத்துக்கு கூட்டு போனார்னா அதில் இறைவன் முன் நின்றார். ஜோதியை ஞானசம்பந்தர் தோற்றுவிச்சாரா, தானாக வந்துதா? அதை மறந்துடக்கூடாது. அது யாருடைய சித்தமாக இருந்தது? இறைவனுடைய சித்தமாக இருந்தது. இவர் பாடினது உண்மைதான். இப்படி எல்லாரையும் உள்ளே போவேன்னு நான் சொல்லுவேன்னு ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரா? எல்லோரும் வந்துருங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே பாயாசத்தை குடிச்சிட்டு நான் மோட்சத்துக்கு கூட்டு போயிடுவேன்னு சொன்னாரா? இல்லையே. அவருக்கே தெரியாது இப்படி நடக்கும்னு. யாருக்கே தெரியாது? ஞானசம்பந்தருக்கே தெரியாது. அந்த இடத்துல அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். இப்படி ஜோதி வருங்கிறது யாருக்கு தெரியாது? அது அந்த கணக்கையெல்லாம் நீங்கள் யார் மேலே போடணும்? ஞானசம்பந்தர் மேலே போடக்கூடாது, இறைவன் மேலே போடணும். அதனால் எல்லாரும் சேர்ந்து போவோங்கிறது இனி கிடையாது. பழனிக்கு பாத யாத்திரை போகிறோம். தைப்பூசம் 1ஆம் தேதி பழனியில் இருக்கணும். நம்ம புறப்பட்டது சிதம்பரத்தில்னு வச்சுடுங்களேன். நீங்கள் தாராபுரம் கடந்துட்டீங்க, நான் தாராபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறேன்னா 2 பேரும் நில்லுங்க சேர்ந்து போகலான்னு சொல்லலாம். நீங்கள் தாராபுரம் கடந்தாச்சு, நான் இருக்கிறது சிதம்பரத்துலேருந்து 150 கிலோமீட்டர் தான் வந்திருக்கிறேன்னா 2 பேரும் பேசி என்ன பிரயோஜனம்? நடந்து தான் வரப்போகிறோம்னா என்னங்க பிரயோஜனம்? அப்போ 2 பேரும் என்ன செய்ய முடியாது? கலக்க முடியாது, சேர முடியாது. அதுதான் சொல்லிட்டாரு. இறைவன் என் உள்ள கலந்துட்டான். இன்னும் காவிரி ஆற்றுல போய் குளிக்காதவனாக இருக்கிறவனெல்லாம் இருக்கிறான். அவனையெல்லாம் நான் என்ன செய்கிறது? அதுதானே நடந்தது இந்த எத்தனாவது பதிகத்தில்.
அந்த இந்த பதிகத்தில் சொன்னார்ல, நிற்பார் நிற்க 45வது பதிகம். நிற்பார் நிற்க நில்லா உலகில் நெல்லோம் இனி நாம் செல்வோமே, பிற்பால் நின்று பேல்கணித்தால் பிற்பட்டு பெருதற்கரியன் பெருமானை சொல்கிறார்ல. நிற்பீரெல்லாம் நில்லாதே வேகமாக வாங்க அப்படின்னு பாடுவார். ஒருப்படுமீன் அந்த அந்த இடத்த பிடிச்சிங்கன்னா இந்த இடம் புரிஞ்சிடும். மாணிக்க வாசகர் திருப்ப அது கூப்பிடுறாருங்க. 45வது பதிகம் என்னது? யாத்திரை பற்று. யாத்திரை புறப்பட்டார். யாத்திரைன்னு அறிவிச்சிட்டாருங்க. நாம் எப்படி யூடியூப்பில் போடுற மாதிரி அவர் ஏதோ அறிவிச்சிட்டார். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்துட்டாங்க. எட்டி பார்த்தா இவர் கூட வர்ற மாதிரி தகுதி அந்த பதிகத்தில் பதிவு பண்ணியிருக்கோம், ஞாபகம் வருதா? எட்டி பார்த்தா இவர் கூட வர்ற மாதிரி தகுதியில் கொஞ்சம் கூட தேரலை. அவர் ஃபில்டர் பண்ணி கொண்டு வர்றார். ஒரு செக்டர் வரவே இல்லைன்ட்டான். இவர் இங்கே நிற்கிறாரு, இவருக்கு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். இந்த வெங்காய வியாபாரி ஸ்பீக்கரில் கூப்பிட்ற மாதிரிங்கிறது கத்துறாரு. நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே. இனி நான் உங்களுக்காக நிற்கிறதா இல்லை. இவ்வளோ காலங்கள் நானும் பாடுபட்டாச்சு, நிறைய குதிரையாக்கி பாடுபட்டாச்சு. வைகை ஆற்றுல மணல் சுமக்கிற அளவுக்கு இறைவன் பண்ணார், அதையும் நான் சந்திச்சாச்சு. பாண்டிய மன்னன் இடத்துல எனக்காக சாமி அடி வாங்கினார், இனி எத்தனை தடவை அடி வாங்குவார். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவரையும் அடிக்கும்பார். அது என்னத்துக்கு இந்த கதையெல்லாம் இனி வேண்டாம், நான் கிளம்பிட்டேன். நிற்பார் நிற்க நிற்பீர் எல்லாம் தாழாது சொல்கிறாரு. எப்போ உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, மாணிக்கவாசருங்கிற ஒரு ஞானி வந்து கூப்பிட்டே நீங்கள் வரல, இனி எப்போ யார் வந்து உங்களை கூப்பிட போகிறாங்க? அதனால் தயவுசெய்து நீங்கள் லேட் பண்ணாமல் வந்து சேருங்கன்னு சொல்கிறாரு. இப்படியே ஃபில்டர் பண்ணி பார்த்தா கடைசியில் தேர்னது ரொம்ப குறைவு. அந்த இடம் தான் அதனுடைய இன்னொரு சுழற்சி தான் இது. ரிவ்யூ தான் இந்த இடம். சரியா? எல்லாம் அடியாரோடு உடன் செல்ல கருதலும் இயலாது. என்றைக்கும் எனது நிறைந்த அன்பிற்குரிய மேலான அமுதமானவனை போய் அடைதல் என்பது நிகழ. இது அழகான இடம். இந்த பாட்டு முழுவதும் சைவ சித்தாந்தங்க. இந்த ஒரு பாடலை வச்சு உண்மை விளக்கம் நடத்திடலாம், பெரும்பகுதி நடத்திடலாம். இது ஃபுல்லாக சைவ சித்தாந்தம். நான் சாமிகிட்ட இனி போய் அடைதல் என்பது கிடையாது. ஏன் கிடையாது? யாரே வந்தாச்சு. அதாவது சைவ சித்தாந்தப்படி இறைவன் ஆன்மாவோடு அத்வித சம்பந்தத்தில் இருக்கிறார். இறைவன் தனக்குள் இருப்பதை உணர்வதைத்தான் இறைவனை அடைதல்னு சொல்கிறோம். இறைவன் வெளியிருந்து வர்றதும் சென்று இவன்தான் ஒன்றில் சிவபுராணம் சிதையும் அன்று அவன்தான் ஒன்றில் அந்நியமாம் இன்று இரண்டும் அற்ற நிலை ஏது ஏனில் ஆதித்தன் அந்தன் வெளி குற்றமர நின்றது போல்கொள் என்று உண்மை விளக்கத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? முத்தினா என்னன்னு கேட்குறாங்க. மனவாசம் கடந்தார் மெய்கண்டார் சொல்கிறார். இவன் சாமிகிட்ட போகுவான்னா 2 பேரும் ஏற்கனவே அத்வீதமாக இருந்தாங்கங்கிறது அடிபட்டு போயிடும். சாமி இவங்கிட்ட வருவாருன்னா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்கிறது அடிபட்டு போயிடும். 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. இதுவரைக்கும் சாமி இருந்தது அவனுக்கு தெரியலை, கட்டுநிலை தெரிஞ்சுக்கிட்டான், வீட்டு நிலை அப்படின்னு முடிக்கிறார் அந்த பாட்டில். அதே தான் இந்த இடத்துல. இனி இறைவன் வந்து இறைவனை போய் அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறாரு. ஏன்னா இறைவன் இருப்பை என்ன செய்தாச்சு? உணர்ந்துட்டார். இறைவனுடைய இருப்பை என்ன செஞ்சுட்டார்? உணர்ந்துட்டார். அதை பதிவு பண்ணுறார். முற்றிலும் இது சைவ சித்தாந்த கோட்பாடு. பாருங்க, ஒன்றினோடு ஒன்று ஓர் 5 அதில் ஃபுல்லாக இது எழுதுகிற 24 தத்துவம் பேசுகிறாருங்க. ஆன்ம தத்துவம் பேசுகிறாரு. ஒன்றினோடு ஒன்று ஓர் 5 5ங்கிறது 24 தத்துவம். ஒன்னடியார் அடியோடும் என உயிர்ந்தனவாகாது. அடியார்னு சொல்கிறதுக்கே இனி ஒன்றும் கிடையாது. திருக்கூட்டமே இனி கிடையாதா? எங்கே அடியார்னு சொல்ல? திருக்கூட்டமே கேட்டாலும் அவங்கள கூப்பிட்டாலும் வந்து சேர மாட்டாங்க, பயந்துக்கிடுவாங்க. இவருடைய லெவலை பார்த்து பயந்துக்கிடுவாங்க. அடுத்தது கண்ணுக்குட்டியை நினைக்கிற பசுமாடு மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறங்கிற நிலையை இனி கிடையாது. ஏனென்றால் இவர் எங்கே போயிட்டார்? அதாவது குருலிங்க சங்கமத்தை சாதனமாக எடுக்கிற ஸ்டேஜையும் கடந்து, இப்படி சொல்லலாம், ஜீவன் முக்தனுக்கும் பரமுக்தனுக்கும் இடைப்பட்ட நிலைக்கு போயிட்டார். இப்படி ஒரு ஸ்டேஜ் அது இல்லை. நம்ம அப்படி கற்பித்துக்கிடணும், அப்போ தான் புரியும். எந்த நிலைக்கு? நிலைக்கும் பரமுத்த நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டார். எந்த டீச்சர்? என்றும் என்னும் அன்பு நிறைந்து பராமுது எய்துவது ஆகாதே. இறைவனை அடைதல்ங்கிறது இல்லை. அவ்வளவும் சைவ இந்த இவ்வளவு ஆழமான அந்த மந்திரத்தையெல்லாம் படித்ததே இல்லை. வகுப்புங்கிற பேரில் நல்லா படிச்சிட்டோம். போன மந்திரத்தையும் கொஞ்சம் நான் இதே மாதிரி இன்னொரு தடவை கூட சொல்லித்தாரேன். 1வது மந்திரத்தையும் நல்லா இருக்குல்ல? எவ்வளவு செய்தி!
அதாவது இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டார். குருலிங்க சங்கமத்தை நம்ம சாதனங்கிறோம், அதுக்கடுத்தது பதமுத்தி, இது வந்து ஜீவன்முத்திங்கிறோம், அது பரமுத்திங்கிறோம். இது இந்த சாதனம் கடந்த நிலை, எதுக்கு ரெடியாக இருக்கிற நிலை. இப்போது ஒரு கும்பாபிஷேகம்னா கும்பாபிஷேகத்துக்கு 2 நாளைக்கு முன்னால், கும்பாபிஷேகத்துக்கு 1 நாளைக்கு முன்னால், கும்பாபிஷேகத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால், கும்பாபிஷேகத்துக்கு கலசத்தில் தண்ணி ஊற்றுற நேரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முந்தி மாதிரி நிலை யாருக்கு? ஆமாம், பேர் கும்பாபிஷேகம்தான். கும்பாபிஷேகம் நடக்க போகுது. யார் மகதி அங்கே சண்டை போட்டு பஞ்சாயத்து, ஏதோ சண்டையாயிட்டு. ஏன் அவள் சண்டையாயிட்டுனா என்கிட்ட தான் வருவா. மகதி தாத்தா வந்துட்டேன் எழுதவும் வேண்டாம், பொருள் கேட்டேன்.